பிரைஸ் தி லார்ட். இந்த இரவு நேரத்திலுமாய் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்க, காத்திருக்க நமக்கு நம்முடைய தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு அதை ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கொஞ்ச நேரமாவது இரவு நேரங்களில் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இணைய போகிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல இரவு நேரத்திலுமாக உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இரவு ஜெபத்தை ஆசீர்வதிங்க. இந்த இரவு ஜெபத்தில் எழுந்தருளுங்க. ஆண்டவரே, மகிமையின் தேவன், பிரசன்ன கர்த்தர், அசைவாடுகிற ஆவியானவர் வெளிப்பட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜெபங்களுக்கு விரோதமாய் போராடுகிற தீய வல்லமைகள், அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்பட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவீராக, ஒத்தாசி அனுப்புவீராக. உங்கள் விலையேற பெற்ற உங்கள் ஆணிகள் பாய்ந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபத்துக்கு ஆதாரமாக 2 பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தூங்காமல் ஜெபிப்பது அது ஒரு தேவ கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே, இந்த உலகமே இப்போ தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். 2 பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், முதல் பாடல், விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு என்று சொல்லுவார். அருமையான பாடல். நல்ல கைத்தட்டி பாடி அப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்தும் மகன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு. நீர்தானே என் வாஞ்சது எல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே, நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு. உம்மோடுதான் எப்போது நான் வாழ்கின்றேன், அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். சொல்லமா? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கின்றேன், அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கின்றேன், அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா
முழுதும் வல்லவரே நல்லவரே. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கின்றேன். அப்பா, என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீரே. நல்லா சொல்லாமா? உம்மோடுதான் நான் வாழ்றேன்ப்பா. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கின்றேன். அப்பா, என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீரே. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கின்றேன். அப்பா, என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அஞ்சு வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அஞ்சு வேறு விருப்பம் ஏது உண்டு? உன் சுத்தம் போல் என்னை நீ நடத்துகிறேன். முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்ற ஒரு அருமையான வரி ஆண்டோட சமூகத்துல சொல்லமா? உன் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறே. உன் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறே. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே. முடிவிலே எங்களை மகிமையில் ஏற்றுக்கொள்வே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. சொல்லமா? நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? நம் மண்ணுலகில் உம்மை அன்று வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்று விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கு மெஞ்சும் நீங்க தான்ப்பா. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? நம் மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? சொல்லாமா? நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேனப்பா. நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. சொல்லமா? நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. அப்பா நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா என்று சொல்லி ஒரு அருமையான பாடல்.
நல்ல ஒரு ஆராதனைக்குரிய பாடல் நம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசுயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசுயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன் என்று சொல்லலாமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தே, உன் பாதத்தில் இறக்கி வைத்தே. இயேசுயா உம்மைத்தானே நிறுத்தியுள்ளே. இயேசுயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மெய்ப்பரே, இவ்வளவு நாட்கள் ஜீவனை தந்து சுகத்தை தந்து தந்தவரே, மக்க நன்றியப்பான் சொல்லாமா? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில்
ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என்னை பரே மீட்டவரே என்னை பரே இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே, உன் அன்பையும் இரக்கத்தையும் மணி முடியாய் சூட்டுகிறவரே இவரே. மன்னிப்பதில் வள்ளல் நீரே, மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே, எல்லொலியும் என்றுமே உள்ளவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோகியனை காண்பவரே. எபினேசரே, எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே, எல் எலியும் என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் சர்வவல்லவரே, எல் ஷடாய் சர்வவல்லவரே. எல்ரோயி காண்பவரே, எல்ரோயி காண்பவரே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். மூடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதய
2 கையை உயர்த்தி சொல்லமா, உன்னோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீதியான சமயத்தை நம்மத்தில் இருக்கிற ஊழியக்காரர் ஐயா பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. ஆமென். Praise the Lord. நல்ல பாடல் நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இப்பொழுதுமாய் கூட சாட்சியின் நேரம். ஆமென். சாட்சி தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாக இந்த கூட்டங்கள் பக்தி விருத்தி அடையும்படியாக சாட்சிகள் சொல்லப்படும்.
Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஜெப நேரம். இந்த ஜெப நேரத்துக்குள்ளார மகள் ஷெர்லின் ஏஞ்சல் முன்பதாக வந்து சில விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்பார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து யாவரும் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்திலுமாய் கூட கர்த்தர் ஜெபிக்க பாராட்டின அவருடைய மேலான கிருபைக்காக, இரக்கத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலுமாய் கூட நாம் முதல் விண்ணப்பமாக இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காக, எழுப்புதலுக்காக கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக இந்த விண்ணப்பத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலுமாய் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் ஜெபிக்க பாராட்டி நம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க ஆண்டவரே நீங்கள் பாராட்டி நம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் தேசத்துடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, என் தேச ஜனங்கள் அப்பா ரட்சிக்க பண்ணோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவராகிய ஆண்டவரே இயேசுவை அறிந்து கொள்ளணும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்மையான தேவனை அறிந்து கொள்ளணும்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அநேகர் பாவத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா அவங்களுடைய வழிதான் பெருசு என்று ஆண்டவரை ஓடிக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஏசப்பா, எத்தனையோ பேர் கஷ்டத்தில் என்ன இருக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எத்தனையோ பேர் வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, வாழவே வழி இல்லை என்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எத்தனையோ பேர் கலங்கி கொண்டு இருக்கிறவங்க எங்கள் தேசத்தில் இருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்கள் தேசத்தின் ஆண்டவரே தேசத்தை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்கள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரை அழிந்து போகக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் உமக்காக வாழ வேண்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, என் தேச ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே அப்பா, உமக்காக வைராக்கியமாய் வாழணுமே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பாவத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய பிள்ளையா என் ஆண்டவர் மாற்றுங்கப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தை ஆளுகிற பிரதமர், ஜனாதிபதி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாநிலங்களை ஆளுகிறவங்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இவங்கெல்லாம் உமக்கு பிரியமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மக்களை ஆட்சி செய்ய வேண்டுமே அப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை என் ஆண்டவர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே மக்களுக்குள்ள மாற்றங்களை என் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்திற்காக அநேகர் அப்பா ஜெபிக்கும்படியாக ஆண்டவரை ஜனங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரை புறஜாதிகள் ரட்சிக்கப்படும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை பாவத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்களோ ஆண்டவரை அவங்கள எல்லாத்தையும் என் ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் இந்திய தேசம் உமக்கு சொந்தமாகும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இதில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை பின்பற்றும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆவியானவர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை பொறுப்படுத்தார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அடுத்த விண்ணப்பமாக பெண்களினுடைய பாதுகாப்புக்காக கர்த்தர் கிருபையாக இறங்கி ஒவ்வொரு
வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக இந்த விண்ணப்பத்திற்காக நாம் பாரத்தோடு செபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பெண் பிள்ளைகளுடைய பாதுகாவலுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே பாலியல் தொல்லைகளுக்குள்ளாக ஆண்டவரே ஆளாக்கப்படுறாங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே பெண் பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீங்கள் பாதுகாக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாதுகாவலை கொடுங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா வேசித்தன ஆவிகள் ஆண்டவரே விபச்சார ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அப்பா எங்கள் தேசங்களை விட்டு மறையும்படியாக ஆண்டவரே நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதனால் எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா தற்கொலை செய்து கொள்ளுகிறாங்கப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இந்த நிலைமைகளை என் தேசத்தில் ஆண்டவர் மாற்றும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட எண்ணங்களை தூண்டுகிற பொல்லாத சத்ருவின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் அவனை கடிந்து நாங்கள் நரகத்தில் போடுகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் பாதுகாவலை ஆண்டவர் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களை சுற்றி என் ஆண்டவர் அப்பா ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து ஆண்டவரை வேலையடைத்து நீங்கள் பாதுகாவலை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால அப்பா அவைகளெல்லாம் நிர்மூலமாக்குகிறோம் அப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஸ்தோத்திரமுடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து ஆண்டவரமுடைய அபிஷேக அக்கினி வேலிக்குள்ள மறைத்து என் ஆண்டவர் பாதுகாவலை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இனி மேற்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தொல்லை ஆண்டவரே பாலியல் தொல்லைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த பிரச்சனைகள் வராதபடி என் ஆண்டவர் அப்பா அவைகளெல்லாம் கடிந்து நீங்கள் நரகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் போடும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. என் ஆண்டவர் உம்முடைய வல்லமையை உம்முடைய அக்கினியை அனுப்பி அப்பா நீங்கள் சுட்டரிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த காரியங்களை என் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய அக்கினியினால் என் ஆண்டவர் சுட்டரிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை என் ஆண்டவர் அனுப்பி அப்பா நீங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆண்டவர் பாதுகாவலை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தினார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்தேச எல்லையெங்கும் அப்பா நீராழ வேண்டும். இந்தேச எல்லையெங்கும் அப்பா நீராழ வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும். தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது விண்ணப்பமாக, பிள்ளைகள் பெற்றோர்களை பாதுகாக்கும்படியாக நிறைய முதியவர்கள் ஆசிரமங்களில் விடப்படுறாங்க. அவங்களை ஆதரிக்க யாரும் இல்லாமல் கைவிடப்பட்டு நிறைய பேர் ரோட்டோரங்களில் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம தேசத்தில் இல்லாதபடி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள உணர்வை கொடுக்கும்படியாக
இந்த விண்ணப்பத்திற்காக நாம் செபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனை அப்பா, அம்மா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆதரவில்லாமல் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஒவ்வொரு முதியவர்களையும் என் ஆண்டவர் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க பிள்ளைகள்னால ஆண்டவரை கைவிடப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நிறைய பேர் ஆண்டவரை பைத்தியம் ஆயிடுறாங்க ஏசப்பா. ஆண்டவரே அநேகர் அவங்க பிள்ளைய குறித்து ஆண்டவரே அப்பா சின்னதுலேருந்து அவங்க குழந்தையிலேருந்து வளர்த்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவரே அவங்க பிள்ளைங்க பெருசானதுக்கப்புறம் அதை மறந்துடுறாங்க ஏசப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள என் ஆண்டவர் உணர்வுகளை தட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க எப்படியெல்லாம் ஆண்டவரே வளர்த்துருப்பாங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு அது ஒரு ஆண்டவரே அவங்க நினச்சி பார்க்குறதில்ல ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கைவிடப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆசிரமங்களில் சேர்க்கப்படுறாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அங்கே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கூட இருக்குமா என்று தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே எதையுமே நினைக்கிறதில்ல ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே கடின இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவங்க பெற்றோரை ஆதரிக்கணுங்கிற எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை கைவிடப்பட்ட நிலைமையில் ஆண்டவரை யாருமில்லை என்று சொல்லி ஆண்டவரை தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவரை அந்த முதியோர்களுக்கு என் ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை அநேகரப்பா பைத்தியமாய் ஆண்டவரை அலைந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்டவங்களெல்லாம் என் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் நீங்கள் ஆதரிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு மக்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே என் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உணர்வுகளை கொடுங்க ஏசப்பா. அவங்க பெற்றோரை ஆதரிக்க வேண்டும். அவங்களுக்கு நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா சேவை செய்யணுங்கிற எண்ணத்தை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் எண்ணங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீங்கள் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரை கைவிடப்பட்ட ஒவ்வொரு முதியோர்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே தேவையான ஆண்டவரே ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க இயேசுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இனிமேல் எங்க தேசத்துல அப்படி இருக்காதபடி ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பிள்ளைகளுக்குள்ளே உணர்வை கொடுங்கப்பா. ஆண்டவரே அவங்க பெற்றோரை ஆதரிக்க வேண்டும் அரவணைக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை கொடுத்தேன் ஆண்டவர் நடத்தும்படியாக செபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. என் ஆண்டவர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த விண்ணப்பத்திற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் தஞ்சமல்லோ, நீரே என் தஞ்சமல்லோ. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க. கடைசி விண்ணப்பமாக உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ திருச்சபைகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் கர்த்தர் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்க ஊழியத்தை எல்லாம் கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படியாகவும்
இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாம் செபித்து நிறைவு செய்யலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஒவ்வொரு சபைகளையும் என் ஆண்டவர் ஆசிர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசிர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையினால கட்டப்பட்டிருக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே கவலைகள் ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கிற பாரங்கள் எல்லாத்தையும் என் ஆண்டவர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உமக்குள்ள ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களும் இன்னும் அதிகமாய் பலப்படவும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக நிற்கவும் என் ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க ஊழியங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஊழியங்களிலும் என் ஆண்டவர் வளர்ச்சியை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியங்கள் செய்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அவங்க ஒவ்வொரு ஊழியங்கள்லையும் ஆண்டவரே நீங்கள் வளர்ச்சியை கொடுத்து ஆண்டவரே அநேகமாயிரமான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பிரஜாதிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆலயத்துக்கு சென்று ஆராதிக்கும்படியாக என் ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. அவங்க சபையில் நிலைத்திருக்கும்படியாகவும் ஆண்டவரை கர்த்தருக்கு உண்மையாகவும் ஊழியர்களுக்கு உண்மையாகவும் ஆண்டவர் இருக்கும்படியாகவும் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாகவே தெரிந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நீங்கள் நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து அப்பா ஸ்தோத்திரம் உடைய சத்தியத்தில் ஆண்டவரை வேரூன்றி கட்டப்படும்படியாகவும் என் ஆண்டவர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என் ஆண்டவர் அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபைகளிலும் ஆண்டவரே எழுப்புதலை கொடுத்து என் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் நீங்கள் ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கிறோமப்பா. ஆண்டவரை இவ்வளவு நேரம் அமர்ந்து அப்பா தேசத்திற்காகவும் ஆண்டவரை ஊழியங்களுக்காக செபித்த ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம். அவங்களுடைய விண்ணப்பங்கள், வாஞ்சைகள், ஏக்கங்கள், தாகங்கள் ஆண்டவர் பெருமூச்சுக்கள் ஆண்டவரை வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள், பாரங்கள் எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் அவற்றையெல்லாம் மாற்றி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த பலவீனமும் ஆண்டவரே வியாதியும் அவங்களை அணுகாதபடி என் ஆண்டவர் அவங்கள வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல சுகத்தால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவங்களுடைய வாஞ்சிகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுங்கப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரே இந்த செபத்தை நடத்த அடிமைக்கு கிருபை செய்தீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும்ப்பா. என் ஆண்டவர் ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். நல்ல ஜெப நேரத்தை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆவியில் உண்மையாக ஜெபம் பண்ணீங்க? எத்தனை பேர் எலியாவை போல கருத்தாக ஜெபம் பண்ணீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து விட்டார். ஆமேன். பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தையின் நேரம். இந்த வார்த்தையை நம் மத்தியில் வழங்கும்படியாக நம்முடைய பாஸ்டர்மா முன்பதாக வந்து கர்த்தருடைய வார்த்தை வழங்குவார்கள். அது சமயம் எல்லாரும் கவனத்தோடு காத்திருந்து வார்த்தையை கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தகுதியில்லாத அடிமைக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவருடைய வார்த்தையை ஆமேன் வெளிப்படுத்துவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக அடிமை நன்றி செலுத்துகிறேன். நான் அல்ல, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் சத்தியங்களை உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடிமையை சாம்பலாக்கி ஆவியானவர் அக்கினியாய் வெளிப்பட போகிறார். ஓ ரந்தலெகி மேஷியாக்கராபா. ஆகவே எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமேன். அதற்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். ஆமேன்.
இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க எல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க எல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. பாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. பாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க எல்லா ஆராதனை வேண்டாமே எனக்கு. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் உம் பாதம் தொழுது மகிழுவேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் உம் பாதம் தொழுது மகிழுவேன். வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தருடைய சந்நிதி எவ்வளவு முக்கியம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பாருங்கள், அதற்கு ஆதாரமாக முதல் வசனமாக சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் படிக்கும்போது, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சந்நிதி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் பரிசுத்த சந்நிதி என்று வருகிறது. அப்போது தேவ சமூகத்துக்கு நம்ம வரும்போது, அது உங்கள் வீடுகளில் நீங்கள் கூடுகிற ஜெபமாக இருக்கலாம், கர்த்தருடைய ஆலயமாக இருக்கலாம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, நானும் உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அப்போது தேவனுடைய சந்நிதிக்கு வர்றதுக்கு மிகுந்த கிருபை தேவை. ஆமென். அப்போ பயபக்தியுடன் முதலாவது பணிந்து கொள்ளணுமா. ரெண்டாவது காரியம், சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 95:2 துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து. கர்த்தருடைய சந்நிதிக்கு வரும்போது எப்படி வரணுமா? ஃபஸ்ட்டு பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் வந்து. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், அவருடைய சந்நிதிக்கு வரும்போது துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். ஹல்லேலூயா. ஆமேன். இப்போ தேவ சமூகம் என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. கர்த்தருடைய சந்நிதி என்பது எவ்வளவு முக்கியம் இல்லையா தேவ பிள்ளையே? ஆமேன். முதல் காரியம் பயபக்தியுடன் அவர் சந்நிதிக்கு வரணும். ரெண்டாவது காரியம் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு வரணும். மூன்றாவது காரியம் என்ன படிக்கிறோன்னா, சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, துதிக்கிற ஃபஸ்ட்டு பயபக்தி, ரெண்டாவது துதி, மூன்றாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆனந்த சத்தத்தோடு அவரை ஆராதித்து அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. ஆமேன். அப்போது ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து ஆமேன் தேவ மனுஷனாகிய தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். அல்லேலூயா. அப்போ அவருடைய சந்நிதி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, இனிமேல் இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்பா, உங்கள் சந்நிதிக்கு நான் போகும்போது பயபக்தியுடன், உங்கள் சந்நிதிக்கு நான் போகும்போது துதித்தலுடன் போவேன். உங்கள் சந்நிதிக்கு நான் போகும்போது ஆமேன் ஆனந்த சத்த
சத்தத்தோட உம்மை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள இந்த கிருபை ஆமென் அதிகமாக பெருகுதோ அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களும் அநேகமாயிரமாய் மாறும். ஆமென். பாருங்க, இந்த சங்கீதங்களை இயற்றின தாவீது அவர் சொல்லும்போது அவருடைய சந்நிதிக்கு நான் எப்படி போவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வேதத்தில் படிக்கிறோம், சங்கீதம் 18:3, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய சந்நிதியை பற்றி இவ்வளவு காரியங்களை எழுதியிருக்கிறார். அவர் தேவ சமூகத்துக்கு போகும்போது எப்படி போனாராம், எப்படி தேவனை பார்த்தாராம்? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர். இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே ஆமேன் வாசம் பண்ணுகிற நீர் பரிசுத்தர். வித்தியாசம் பார்த்தீங்களா? துதிக்கு பாத்திரர் நீர், இன்னொரு இடத்துல சொல்லும்போது இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ அவர் சந்நிதிக்கு போகும்போது என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது? அப்போ இதை தாவீது யோசித்து எழுதும்போது அவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18:4-5 படிக்கிறோம். அதாவது கர்த்தரை நோக்கி துதிக்கு பாத்திரராகி என் தேவனை துதித்து ஆராதிக்கும் போது முதல் காரியம் என்னவாமா? சங்கீதம் 18:3 2வது பகுதி, அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. சத்துரு பல விதங்களிலே வரும். ஆமென். நான் வேதத்தை படித்த போது சத்துருக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தின காரியத்தை நான் சொல்லுகிறேன். 4:5 படிக்கிறோம், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. மரண கட்டு. 2வது காரியம், துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. 3வது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. 4வது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. 4 காரியத்தை குறிப்பிடுறார் பாருங்க. மரணக்கட்டு, துர்ச்சன பிரவாகம், பாதாள கட்டு, மரண கண்ணி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு நான் விலக்கி பாதுகாக்கப்படுவேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய சந்நிதிக்கு வந்து பயபக்தியோடு உம்மை பணிந்து கொள்ளும் போது, துதித்தலுடனே உம்மை சந்நிதிக்கு வரும்போது, ஆனந்த சத்தத்தோடு உம்மை நான் ஆராதிக்கும் போது, ஆமேன், மரண கட்டுகள் வந்தாலும் பாதாள கட்டுகள் வந்தாலும், ஹல்லேலூயா, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தாலும் நான் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா, நீர் என்னை பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளையே? ஆமென். அப்போ 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே. ஆமென். வாழ்க்கையில் எத்தனை நெருக்கங்கள் வருகிறது. ஆமென். தவிர்க்கவே முடியாத பிரச்சனைகள், இதிலிருந்து வெளியவே வர முடியாதுன்னு நினைக்கிற நெருக்கங்கள். இந்த நெருக்கங்களுக்கெல்லாம் தாவீது கண்டுபிடித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆமென், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? என் கூப்பிடுதல் அவர் சந்நிதிக்கு போகணும். ஆமென். நான் போனாதானே என்னுடைய சத்தம் அவர் சந்நிதியில் போய் எட்டும். தேவ பிள்ளையே, தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்தது. அவருடைய சந்நிதிக்கு பயபக்தியோடு போனது, துதித்தலோடு போனது, ஆராதனையோடு போனது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? அவருக்கு உண்டான எல்லா நெருக்கத்தில் இருந்தும் தாவீதை விடுவித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளையே? ஆமென்.
அப்போ அவருடைய சந்நிதியில போய் தாவீது தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நடக்கிற காரியங்கள் தான் வேதத்துல. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 18:12 படிக்கிறோம், அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் ரிக்கேமே லௌஷந்த ரியாக்கபா. யார் யார் தேவனை உண்மையாய் துதித்து ஆராதிக்கிறீங்களோ அவருடைய சந்நிதி பிரகாசிக்கிறத பார்க்கலாம். அவருடைய சந்நிதியில் இருக்கிற பிரகாசத்தை உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பார்க்கும். அதைத்தான் தாவீது பார்த்தார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று, கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது உன்னதமானவர் தொனிக்கிற சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். ஆமென். உன்னதமானவர் குமுறுகிற சத்தத்தை தாவீதால கேட்க முடிந்தது. யார் யார் எந்தெந்த சத்துருக்கள் எழும்பினார்களோ அவர்களுக்காக உன்னதமானவர் குமுறினார். தேவ பிள்ளையே, ஆமென். ஒருவேளை பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான இக்கட்டுகள், பலவிதமான ஆமென் எதிர்ப்புகள் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறீர்களா? ஆமென். தேவ சந்நிதியில போய் அவரை துதியுங்க, அவரை ஆராதியுங்க. ஆராதிக்க என்ன நடக்கும் தெரியுமா? உன்னதமானவர் உனக்காக குமுறுவார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமென் சத்துருக்களுக்கு விரோதமாக யாருக்கும் உருவா தெரியுமா? உன்னதமானவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஊழிய பாதையில் வர்ற எதிர்ப்புகள், கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி மாளாது. ஆமென். அதை வார்த்தையால் விவரிக்க முடியாது. சில நேரம் சில கஷ்டங்கள் வரும்போது 2-3 நாட்கள் தூக்கத்தை இழக்க நேரிடும். ஆமென். சில எதிர்மறையான வார்த்தைகள், நம்மளால தாங்க முடியாத வார்த்தைகள் வரும்போது தேவ பிள்ளையே, அவர் சமூகத்தில் தான் மணிக்கணக்கு அழுகணும். ஆமென். அப்பா நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது யாரையும் பார்க்கல. ஆமென். அவர் போனது ஆலயத்துக்கு. எனக்கு உண்டான இந்த நெருக்கம், இதிலிருந்து நான் விடுதலை ஆகணும்னா உங்க சந்நிதி தான் எனக்கு தேவை. உங்க சந்நிதியிலிருந்து தான் எனக்கு விடுதலை வரணும். ஆமென். எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பான ஜெபம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சந்நிதியில் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத தேவன் பார்க்கிறார். கர்த்தருடைய சந்நிதிக்கு காயினும் ஆபேலும் வந்தாங்க. காயினுடைய முகம் வேறுபட்டிருந்தது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவ சந்நிதிக்கு வர்ற நம்ம எப்படி இருக்கோம்? ஆமென். தாழ்மையா சொல்றேன், அவருடைய சந்நிதியில நம்முடைய முகமும் நம்முடைய இருதயமும் உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மையா இருக்கணும். அப்போ இந்த தாவீது எதிர்ப்புகள் வரும்போது அவர் தெரிந்து கொண்ட இடம் தேவனுடைய சந்நிதி. ஆமென். தேவனுடைய சந்நிதியில போய் அந்த நெருக்கத்துக்காக கதறுகிறார். அப்பதான் ஆண்டவர், நீங்க நல்லா படிச்சு பாருங்களேன், சங்கீதம் 18:6 கடைசியில் படிக்கிறோம், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. 7ஆம் வசனம், அப்பொழுது பூமி அசைந்து. தாவீதுடைய ஜெபத்திற்காக என் ஆண்டவர் ஒரு அசைவை ஏற்படுத்தினார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? உங்க இருதயம் உண்மையா இருக்குமானால், தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நீங்க உண்மையாய் அவருடைய சந்நிதியில் இருப்பீர்களானால் உங்களுக்காக என் தேவன் ஒரு அசைவை உண்டு பண்ண வல்லவர். ரீமக்கதேனேமே லௌராக்காபா. ஆமென். அசைவை உண்டு பண்ண தேவன் வல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில் படிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? சங்கீதம் 18:16 உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து. அல்லேலூயா.
போராட்டங்களுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில், வியாதிகளுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில், ஆமென், நெருக்கம். தாவீதுக்கு பயங்கரமான நெருக்கம். எப்போ தெரியுமா அந்த வார்த்தையை சொல்கிறாரு? சங்கீதம் 18 அந்த பிராக்கெட்டில் படித்து பாருங்க. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே அடுத்த செகண்ட் மறையாதுங்க. ஒரு நெருக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெருக்கம் ஒரே நாளில் வந்து ஒரே நாளில் மறையாது. அதற்காக பல மாதங்கள், பல வருடங்கள் ஒருவேளை அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம். ஆமே, சவுலின் கரங்களினாலே, சவுலினாலே எத்தனையோ விதத்தில் தாவீது கஷ்டப்பட்டார். ஆமேன். அப்படிப்பட்ட நாட்களில் எல்லாம் தாவீதை கர்த்தர் விடுவித்தார். காரணம், துதிக்கு பாத்திரராகிய தேவனை அவர் கூப்பிட்டார். அது மாத்திரமல்ல, என்ன செய்தாராம் தேவன்? உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி, ஆமேன், என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஜலப்பிரவாகம்னா என்ன? அடித்துட்டு வருகிற காட்டாற்று வெள்ளம் போல் வருகிற, ஆமீன், அந்த போராட்டத்தில் இருந்து நான் உழன்று கொண்டிருந்த போது, இனி தப்பிக்கவே முடியாது நான் நினைத்து கொண்டிருந்த போது எனக்காக ஒரு கரம் நீட்டப்பட்டது. அதுதான் தேவனின் கரம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை ஜலப்பிரவாகம் போல பிரச்சனை வந்து உங்களை மூடிவிட்டதை என்று யோசிக்கிறீங்களா? இதிலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? இதிலிருந்து வெளியே வரவே முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமென். எதிர்ப்புகள் வந்து வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாயோ தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுக்க இயேசு வல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். தாவீது ஆண்டவர் அதை தான் செஞ்சாரு. ஆமென். ஜலப்பிரவாகம் எதற்கு வருகிறது? ஆமென். தண்ணீர் ஒருத்த மாட்டிட்டான், அவனை காப்பாற்றுவதற்காகவா? இல்ல, அழிப்பதற்கு. அழிக்கும் ஆயுதங்கள் தண்ணீர், நெருப்பெல்லாம். அப்படிப்பட்ட ஜலப்பிரவாகத்திலிருந்து மூழ்கி விடுவேன் என்று நான் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் சந்நிதியில போய் நின்னன்ல, அதை என் தேவன் நினைத்து பார்த்தார். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க தேவ சந்நிதியில நின்று இருந்தால் வைராக்கியமாய் சொல்லுகிறேன், என்ன ஜலப்பிரவாகம் வந்தாலும் ஆமென், உங்களை தூக்கி எடுப்பதற்கு என் தேவ கரம் இறங்கும். ஷபலகரபாபா நீ மக்கரியாம் தலபௌரியாம் தலக நிச்சயமா இறங்கி வரும். கர்த்தருடைய சந்நிதி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளை யோசிக்கும் போது ரொம்ப உங்களை நினைச்சு சில நேரம் அந்த வார்த்தையை நினைச்சு எனக்கு அழுக வரும். ஏன் தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி. ஆமே, தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சந்நிதியில மகிமையாய் நிற்க வேண்டியவர்கள் இன்னைக்கு நிர்வாணமா நின்றுட்டு இருக்காங்களே. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை மீறினது. ஆமென். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சந்நிதியில நிற்கிற நீங்களும் நானும் மகிமையால் முடிசூட்டப்பட்டு மகிமையால் நிரப்பப்பட்டு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். என்றைக்கு தேவ வார்த்தையை மீறமோ ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையிலே குறைவு வருகிறது. ஆமே, மகிமை அவர்களை விட்டு போனது. ஆமே, கர்த்தருடைய சந்நிதியில நிற்கிறாங்க, மகிமை இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. உணர்றீங்களா? தேவ வார்த்தை இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. ஆமே, அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. இப்ப கர்த்தருடைய சந்நிதியில போய் உண்மையாய் அவரை துதித்து ஆராதித்தால் ஜலப்பிரவாகமே வந்தாலும் நம்மை தூக்கி எடுக்க தேவன் வல்லவர். எத்தனை பேர் இந்த வார்த்தை இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, இந்த தாவீது ஆமென் எடுத்த தீர்மானங்கள் 3ங்க. அதை நான் சொல்ல போறேன்.
பாருங்க, அவர் எடுத்த தீர்மானங்கள் இப்படியெல்லாம் எனக்கு அற்புதம் செய்திருக்காரு. வேதத்தில் படிக்கிறோம், சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். எப்படி இருக்கிறேன்னு தீர்மானம் பண்ணாரு தேவப்பிள்ளையே. எதற்குமே தகுதி இல்லாத தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார், எல்லா சத்துருக்களுக்கும் விடுதலையாக்கினார். ஆமென். தாவீதுக்கு ஆண்டவர் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். இப்போ தாவீது தன் வாழ்க்கையில் எடுத்த தீர்மானங்கள் என்ன தெரியுமா? அவர் முன்பாக உண்மையாயிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிருப்பேன், என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆமென். அவருக்கு முன்பதாக நான் உண்மையா இருப்பேன். ரெண்டாவது அவர் எடுத்த தீர்மானம் 21ஆம் வசனம், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. முதல் காரியம், நான் உண்மையா இருப்பேன். ரெண்டாவது காரியம், எந்த சூழ்நிலையிலும் என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், கர்த்தருடைய பிள்ளை 22ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. ஹல்லேலூயா. தாவீது எடுத்த தீர்மானம் பார்த்தீங்களா? உண்மையா இருப்பேன், தேவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், அவருக்கு செய்வேன்னு சொன்ன காரியத்தை, அவர் வசனத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி நான் ஜீவிப்பேன், அதை தள்ளி போட மாட்டேன். இந்த வார்த்தையை படித்த போது நான் தேவனுக்குள் உண்மையாகவே உடைக்கப்பட்டேன். அப்பா, உங்களுக்காக வாழுவேன்னு சொன்ன நான் வாழுவேன்ப்பா, அதை தள்ளி போட மாட்டேன் ஆண்டவரே. நாளைக்கு இதை செஞ்சுக்கலான்னு தள்ளி போட மாட்டேன் ஆண்டவரே. நாளைக்கு இதை பார்த்துக்கலாம், நாளைக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவேன், அடுத்த நாள் பார்த்துக்குவேன், அடுத்த நாள் செய்வேன். அப்படி இல்லைப்பா, தள்ளி போடாத ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். தேவ பிள்ளையே, ஆண்டவருக்காக நிற்க நிற்க, ஆமே, தேவ பிள்ளை ஆண்டவர் நம்மை அதிகமாக 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 உருவாக்கணும்னு ஆசைப்படுவாருங்க. ஆமே. அவர் உருவாக்கும் போது அவருக்கு அழகாக அவருக்கு அழகாக இசைஞ்சு கொடுத்தோன்னு வைங்களேன், அவர் பிரியப்படுகிற பாத்திரமாக நம்மளை வனைந்து அழகு பார்க்கிற ஆண்டவர். ஆமேன். தாவீதுக்குள்ள நான் தாவீதுடைய ஆரம்பத்தை நினச்சி நினச்சி அழுவேன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது வீட்டில் ஏர்லி மார்னிங் எல்லாரும் எழும்பி பிஸியாக கிளம்பிட்டு இருப்பாங்க. எங்கே தெரியுமா? அண்ணனுங்கெல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை, அவங்கெல்லாம் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறக்காக பிஸியாக கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆமே. தாவீது என்ன செய்வார் தெரியுமா? அப்படியே பார்த்துட்டு இருப்பார். அண்ணனுங்கெல்லாம் அந்த உடையை, இராணுவத்துக்குரிய உடையை போட்டுட்டு கிளம்பும்போது தாவீதுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்திருக்கும். சே, நம்ம அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்படக்கூடாது, ஏன்னா நம்ம ஒரு சாதாரண ஆட்டிடையன். அப்போ இவனும் பிஸியாக கிளம்புவார், தாவீதும் கிளம்புவார். எங்கே தெரியுமா? இவருக்குடைய உடையை எடுத்து போட்டுட்டு, ஒரு கையில் ஒரு கோல் எடுத்துட்டு, ஆமே, அடைப்பையில் கல்லை போட்டுட்டு, ஆமே, அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளையே ஆடுகளை மேய்ப்பதற்காக இவர் போவார். அங்கே போகும்போது பாருங்க, அவர் கையில் சுரமண்டலம் இருந்துச்சு. அதை எடுத்து யார் கேட்குறாங்களோ இல்லையோ, தன்னை படைத்த தேவன், ஆமேன், அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. ஆமேன். தன்னை மறந்து, ஹல்லேலூயா, தன்னை மறந்து, ஆமேன், தேவனை அவர் ஆராதித்து கொண்டிருப்பார். ஆடு ஒரு பக்கம் மேய்ஞ்சா தாவீது கர்த்தரை மேய்ஞ்சிட்டு இருப்பாரு. கர்த்தரை துதித்து பாடுவார், ஆராதிப்பார், மகிமைப்படுத்துவார். ஆமேன். அது அவருக்கு ரொம்ப இன்பமா இருந்துச்சு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இன்பமாய் சங்கீதங்களை பாடின தாவீது. ஹல்லேலூயா. ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, காட்டில் பாடிட்டு இருந்தவருக்கு ஒரு நாள் அரண்மனைக்கு வாய்ப்பு வந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய பிள்ளைய உண்மையாய், கர்த்தரை உண்மையா தேடி 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 ஆராதிச்சிட்டு இருந்தா, ஆமேன், ஒரு நாள் உயர்வு உங்களை தேடி வரும்.
ஹல்லேலூயா, ஆமென். அந்த கர்த்தரை பாடின நாட்களில தான், கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த அந்த நாட்களில தான் தாவீது பாடுறாரு, ஆமென், கர்த்தருடைய பிள்ளையே நான் உண்மையா இருப்பேன், ஆமென், உமக்கு துரோகம் பண்ண மாட்டேன், உங்க பிரமாணத்தை நான் தள்ளி போட மாட்டேன். இந்த வார்த்தைகள்லாம் எப்படி வெளியே வந்துச்சு? அன்னைக்கு காட்டில் உட்கார்ந்து ஆராதிச்சாரே, அந்த நாட்கள்ல அந்த வார்த்தைகள் உள்ளத்துல, ஆமென். ஏன்னா தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளையே, காட்டுல பாடிட்டு இருந்தவருக்கு வாய்ப்பு எங்க? அரண்மனையிலிருந்து வருது. ஹல்லேலூயா. அரண்மனைக்கு கூப்பிடுறாங்க தாவீத, சீக்கிரம் வா, உன்னை கூப்பிடுறாங்க. ராஜா கூப்பிடுறாரு, வேக வேகமா ஓடுறாரு. என்ன கேட்பாரோ என்னன்னு தெரியலையே. அங்க ராஜா சொல்றாரு, நீ நல்லா பாடுவேன்னு கேள்விப்பட்ட, ஒரு பாட்டை பாடு. சுரமண்டலத்தை எடுத்தாரு, மீட்டாரு, தேவ பிள்ளையை பாடினார். தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது, தேவ மகிமை அந்த அரண்மனையை நிரப்பினது, சவுலுக்குள்ள இருந்த பொல்லாதாவி தெறிப்புண்டு ஓடுனது. தாவீது அன்னைக்கு அரண்மனை வாசலுக்குள்ள உள்ள போனார்ல, கர்த்தருடைய பிள்ளையை சாதாரண ஒரு ஆட்டிடையனா, ஆமென், அன்னைக்கு உள்ள போய் ராஜாவை பார்த்துருப்பாரு, பாடிட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனா தாவீது உள்ள போகும்போதே தேவன் நினைச்சிருப்பார், தேவன் அவர் மனசுல நினைச்சிருப்பாரு, இன்னைக்கு நீ இந்த ஆட்டிடையனா உள்ள வர, ஒரு நாள் இதே சிங்காசனத்துல உன்னை உட்கார வச்சு நான் அழகு பார்க்க போறேன் அப்படின்னு தேவன் அன்றைக்கு நினைத்திருப்பார். தேவன் நினைத்தது தாவீதுக்கு தெரியாது. ஆனா தேவன் எவ்வளவு நல்லவர். கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்த போது ஆட்டிடையனா, ரெண்டாவது முறை வந்த போது ஒரு யுத்த வீரனா, மூன்றாவது முறை ராஜாவாக அதே சீட்டில் உட்காரும்படியாய் தேவன் உதவி செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எதற்கு இதை சொல்லுகிறேன் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட போது சாதாரணமான மனிதர்கள் நம்ம, ஆமென். யோசிச்சு பாருங்க, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத என்னையெல்லாம் நல்லா எதுக்குமே பிரயோஜனம் இல்லைங்க, ஆமென். என் வாழ்க்கையில் நான் அழுதது நிறையா, எதற்கெடுத்தாலும் அழுவேன். சிறு வயதுலலாம் யாருமே என்னை சேர்த்திக்க மாட்டாங்க, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டாங்க, ஆமென். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்னை வெறுப்பாங்க, ஆமென். ஏனே தெரியாது. அப்படி வெறுத்த நேரங்களிலெல்லாம் எனக்கு தெரிந்தவர் என் ஆண்டவர் மட்டுமே. ஹல்லேலூயா. அதனால தான் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இந்த பாட்டை பாடி பாடி அழுவேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ வயசு 41 வயசு. அந்த பாடல் வருகிற அந்த நாட்களிலே ஒரு 12 வயசு இருக்கும்போது அந்த பாடல் ரிலீஸ் ஆச்சு. தேவ பிள்ளையே, இயேசு எவ்வளவு நல்லவர். சாதாரண ஆட்டிடையனாய் உள்ளே புகுந்தவர், ஒரு யுத்த வீரனாய் கர்த்தர் அவருடைய கரங்களை பழக்கி ராஜாவாய் மேன்மைப்படுத்தி அழகு பார்த்தாரே, அந்த தேவனுக்காகத்தான், அந்த தேவனை துதிப்பதற்காகத்தான் அவருடைய சந்நிதிக்கு போகிறேன். அவருடைய சந்நிதியில் நான் போய் நிற்கும் போது, அவருடைய சந்நிதியில் நான் உண்மையாய் அவரை ஆராதிக்கும் போது நான் ஒன்று கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கொண்டேன்? உமக்கு முன்பதாக உண்மையாய், உமக்கு துரோகம் பண்ணாத ஒரு வாழ்க்கை, உம்முடைய பிரமாணங்களை தள்ளி போடாத ஒரு வாழ்க்கை வாழுவேன் என்று தீர்மானிச்சார் பாருங்க கர்த்தருடைய பிள்ளையே. அதனால தான் அப்படிப்பட்ட தீர்மானங்கள் தாவீதுக்குள்ள கர்த்தருடைய சந்நிதியில் போய் இருந்ததுனால தான் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் தாவீதை கர்த்தர் விடுவிக்காமல்ல தூக்கி எடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை நம்புங்க. நிச்சயமாகவே எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து அழகு பார்ப்பார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 18:35, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ரட்சிப்பின் கேடகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் கேடகம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அவருடைய வலது கரம் நம்மை தாங்கும், அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக்கும்.
ஆகவே தேவ பிள்ளையே, இந்த அபிஷேகத்தோடு இந்த வல்லமையோடு கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தருடைய சந்நிதிக்கு போகும்போது பயபக்தியோடு, துதியோடு, ஆராதனையோடு நீங்கள் போய் பாருங்க. ஆமேன். ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்தி அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கி அழகு பார்க்கும் என்று சொல்லி வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன். பிரைஸ் காட். நல்ல செய்தி ஆண்டவர் கொடுத்தார். வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசினார், இடைப்பட்டார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக. மேலும் உங்கள் ஜெப தேவைகள், விண்ணப்பங்கள் எதுவாயினும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்க ஆவலாக இருக்கிறோம். அல்லேலூயா. எங்களுடைய விலாசத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டால், எங்களுடைய அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளி இரவும் சரியாக 8 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிற இந்த இரவு ஜெபத்தில் தவறாமல் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் இதை குறித்து அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இம்மட்டுமாக இந்த ஜெபங்களை பொறுப்படுத்தீங்க, நடத்தி கொடுத்தீங்க, ஆசீர்வதித்தீங்க. உம்முடைய எல்லா கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில், அலைச்சல்களுக்கு மத்தியில், தூக்கத்துக்கு மத்தியில் கொஞ்ச நேரம் விழிப்பாக இருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை நோக்கி அநேக காரியங்களுக்காக மன்றாட, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு பாராட்டின மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆண்டவர் நிறைவாய் நடத்துவீராக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரவுக்குள் செல்லுகிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. நல்ல தூக்கத்தையும் இளைப்பாறலையும் கொடுத்து புதிய காலில் புதிய சுகத்தோடு எழுந்து உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, வேலைகளை செய்ய ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும், ஐக்கியமும், சமாதானமும் அனைவரோடும் வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.